மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அனைத்து மக்கள் நீதி கட்சியின் தலைவர் யோசன் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி கலந்துரையாடலை பார்க்கலாம். நாளை நடைபெறும் இந்து மக்கள் கட்சியின் அறப்போர் போராட்டத்தை பற்றி அனைத்து நீதி மக்கள் கட்சியின் தலைவர் யோசன் அவர்கள் நம்மிடம் கலந்துரையாடுகிறார். இந்து மக்கள் நீதி கட்சி சார்பில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நேரடியாக இரு தரப்பை அழைத்து விசாரித்து அவர்களுக்கு இதுவரையும் தீரமையான ஒரு தீர்ப்பை நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த மக்களுடைய மாமா மச்சா என்று நாங்கள் சொல்லிக்கொண்ட உறவு இன்னும் இது பல ஆண்டு நீடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அனைத்து மக்கள் நீதி கட்சி சார்பில் நான் கோரிக்கை வைக்கின்றேன். எங்கள் உறவு நீடிக்க வேண்டும். முஸ்லீம் மக்கள் என்று பிரிக்க வேண்டாம், இந்து மக்கள் என்று பிரிக்க வேண்டாம். நாங்கள் அனைவரும் ஒன்றுதான் என்று சொல்லி அனைத்து மக்கள் நீதி கட்சி சார்பில் இங்கே நான் கோரிக்கை வைக்கின்றேன். தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி இரு தரப்பை விசாரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என் கோரிக்கையை வலியுறுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.